நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் 2025 புது வருட வாக்குத்தத்த செய்தியை தியானித்து வருகிறோம். இதன் தலைப்பு 5 Keys to Success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். இந்த வருட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த தலைப்பின் கீழே 5 சத்தியங்கள். முதலாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. இரண்டாவது ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். மூன்றாவது பாத்வே, பாதை. நான்காவது ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். ஐந்தாவது பீப்புள், மனிதர்கள். 5 Keys to Success in 2025. 2025 வெற்றிக்கான 5 தரவுகள். இதில் முதல் 4 குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது குறிப்பு பீப்புள், மனிதர்கள். 1 கொரிந்தியர் 1:26-29. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானங்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆகவே இந்த நாட்களிலே வெற்றியை பெறுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எளிமையான மக்கள். உலகம் அற்பமாய் எண்ணுகிற மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம், யாரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஆகவே இந்த நாட்களில் தேவன் வெற்றியை கொடுத்த மக்களை இந்த நாட்களில் உதாரணமாக நாம் இந்த நாட்டில் தியானிப்போம். ஈசாக், ஆதியாகமம் 26:1-6. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் சோராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினார். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கோராயிலே குடியிருந்தான். பஞ்சம், தேசத்தில் பஞ்சம். போயிடலாம், வேறங்கன்னா போயிடலாம், தேசத்தில் ஒரே பஞ்சமாக இருக்கிறதே. மந்தி இங்கே சென்னையில் இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க, ஞாபகம் இருக்குதா? எல்லாம் லாரியில் சாமான் ஏற்றுன்னு ஓடினாங்கன்னு கேள்விப்பட்டேன். வீடெல்லாம் காலி ஆயிடுச்சான்.
இப்போ நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம சொந்த ஊருக்கு. கேள்விப்பட்டீங்களா? சென்னையில் வீடெல்லாம் காலியாச்சுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா? இங்கே கூட பின்னாலெல்லாம் எல்லாம் அவன் வண்டியத்தை லாரி எடுத்துன்னு வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா. சென்னை இப்போ ஏனோ நினச்சின்னு வந்துட்டோம், ஏனோ நினச்சி நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். அது குட்டி கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே போயிடலான்னு ஓடினாங்களா ஓடலையா? அந்தந்த கலெக்டர் உள்ளே விடாதீங்கன்றாங்களாம். இவங்களெல்லாம் கொஞ்சம் அந்த கொரோனா வந்துச்சு, இங்கேருந்து ஓடலான்னு சொந்த ஊருக்கு ஓடலான்னு அவன் கலெக்டர் சென்னையிலேருந்து வரவங்கள உள்ளே விடாத, அவன் எல்லாத்தையும் தொத்தின்னு வருவான். அவன் நியூஸில் பார்த்தீங்களா? இங்கே ரொம்ப பரவுதுன்னு போனோன்னு எல்லாம் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க பாருங்கள். அவன் ரோட்டாண்டியே நின்று அவங்களெல்லாம் அமுச்சு விடு, சென்னை ஆளெல்லாம் உள்ளே விடாது. அங்கே எல்லாம் பரவின்னு இருக்குது. அங்கே இப்போ அங்கே ஆஸ்பத்திரி வெளியில் ஆம்புலன்ஸ் லைனில் நின்று உள்ளே இடம் இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, ஆஸ்பத்திரியில் இடம் எல்லாம் க்யூவில் நின்று இருக்கிறாங்க சென்னையில். இவன் அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வர பார்க்குறான். சென்னைன்னு சொன்னாலே போயிட்டு வான்னு அமுச்சு விட்ரு, உள்ளே சேர்க்காத. நடந்துச்சா இல்லையா? ஐயோ, யாரெல்லாம் சென்னையை பெருமையாக நினச்சின்னு இருந்தாங்களோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி மீதி பேர்லாம் நினைக்கல. நீ வானா சென்னைனா வானா, நீ அங்கேயே இரு, நீ அங்கேயே நீ ஒன்னையார் இங்கே வந்துட்டு போக சொன்ன, இன்னும் பெரிய இது மாதிரி போ, நீ உப்பதுக்கு திருப்பி வர. ஐயோ, ஈசாக்கு போகலான்னு பார்க்குறாரு. இங்கே ஒரே பஞ்சம், இந்த தேசத்தில் பஞ்சம், நம்ம என்ன செய்யலாம்? ஆனால் போகாத போகாத, இங்கேயே இரு, இந்த தேசத்துலேயே நான் உன்னை என்ன செய்வேன்? எப்படி இந்த தேசத்தில் ஆசிரியர் ஒரே பஞ்சமாக இருக்குது, இங்கே இருந்தானா எனக்கு எப்படி நான் வாழ முடியும்? சரியா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன செய்ய? ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே இந்த நாட்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கீழ்ப்படிந்து அந்த தேசம். ஆதியாகமம் 26:12 14. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். எந்த தேசத்தில்? பஞ்சம், யாருக்குமே விளைச்சல் கிடையாது, யாருக்குமே அந்த தேசத்தில் என்ன கிடையாது? விளைச்சல். இந்த தேசம் விட்டு தான் ஓடலான்னு பார்த்தார், யாருக்குமே அந்த தேசத்தில் விளைச்சல். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். நாள்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்காமல் இருந்திருந்தா, கர்த்தர் அவனை நீ என்ன வேணால் விதைச்சுன்னு, நீ என்ன வேணால் விதை, கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்காவிட்டால், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒன்றும் நடந்திருக்காது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அதுதான் காரணம். இவன் விதை வச்சதுனால இல்லை, கர்த்தர் அவனை. ஏன்னா மீதி பேர் விதைச்சா ஒன்றுமே வேறு, எல்லாருக்கும் பஞ்சம், என்ன தான் விதைச்சாலும் ஒருத்தருக்கு ஒன்றுமே. இவன் விதைச்சு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததினால் வர ஆசீர்வாதம் வேணும்? இல்லாமல் வராது. ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் தலைக்கீழ நின்னாலும் வராது. நீங்கள் என்ன வேணால் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் விதைக்கலாம், என்ன வேணால் தலைக்கீழ நின்னாலும் என்ன செய்யாது. காரணம் வெற்றி, இந்த ஆண்டு எனக்கு வெற்றியாக இருக்கணும்னா, ஏன் ஈசாக்கு வெற்றி கிடச்சிது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இந்த விசுவாசி இந்த ஆண்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு என்ன செய்யணும்? 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்சதேசத்தில் ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால அவன் ஐஸ்வர்யவானாகி. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? நீங்கள் ஐஸ்வர்யவானையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது. தசம்பாக்கம் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? சரியா? எல்லாம் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருந்தால் அப்புறம் என்ன ஆகுது? சபை எப்படி நடத்துறதீங்க?
காணிக்கை பெட்டி ஆட்டினா சத்தமே கேட்கலன்னு வைங்க. எப்படி சபை நடத்துறது, எப்படி பில்லெல்லாம் கட்டுறது? இது எல்லாத்துக்கும் பில்லு கட்டணுமா இல்லையா? பில்லு கட்டணுமா? அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ரெடியாக பில் அனுப்பிச்சுன்னே இருப்பாங்க. சரியா? என் ஃபோனில் வந்துனே இருக்கும். இங்கேருந்து பில்லு, இந்த பில்லு, கார்ப்பரேஷன் பில்லு, கரண்ட் பில்லு எல்லாம் அனுப்பிச்சுன்னு க்ரீட்டிங்ஸ்னு ஆரம்பிப்பாங்க. நம்மளை க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம்னா நம்ம வாழ்த்துவா செய்கிறாங்க. அப்பா பில்லை கட்டு. க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம்னு ஆரம்பிச்சது நம்மளை வாழ்த்துறாங்க. அரசாங்கம் நம்மளை வாழ்த்துறாங்க. என்னப்பா க்ரீட்டிங்ஸ் பண்ணுறாங்க, பிறந்தநாள் வாழ்த்துறாங்களா? அந்த பில்லை கட்டு. பில் நம்பரை போடும். இந்த பில் இத்தனை தேதிக்குள்ளே வரணும். த க்ரீட்டிங்ஸ். சரியா? அப்போ அவன் ஐஸ்வர்யவானாகி, எத்தனை பேருக்கு இந்த வருஷம் ஐஸ்வர்யவான் ஆகணும்? இந்த ஆண்டவர் சும்மா இவன் போய் காசை போய் பேங்க்கில் திருடின்னு வரல. சரியா? அவன் எப்படி ஐஸ்வர்யவானானா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த மாதிரி ஐஸ்வர்யம் தான். சரியா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் வந்துச்சு, நான் கூட எந்த வேதனையும் என்ன செய்யாது. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு என்ன வரணும்? அதோடு கூட எந்த வேதனையும் வரக்கூடாது. எந்த வேதனையும், ஐஸ்வர்யத்தினாலே எந்த வேதனையும் எனக்கு என்ன செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுதான். அந்த ஆசீர்வாதம் தான் இவனுக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் அவனுக்கு 100 மடங்கு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விரித்தேடு மகா பெரியவனா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வர வர என்ன செய்யணும்? விரித்தேடு மகா. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில். நீங்கள் பெரிய ஆளானா பார்த்து வயிறு எறியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா, இன்னும் தூரத்தில் இருக்கிறாங்களா? பக்கத்தில் இருக்கிறாங்களா, தூரத்தில் இருக்கிறாங்களா? சொந்தக்காரர்களே இருக்கிறாங்களா, எல்லாம் அறியாதவங்க தான் இருப்பாங்களா? சொந்தக்காரங்களே வயிறு எறிகிறாங்களா? சொந்தக்காரங்களே வயிறு எறிகிறாங்களா? ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க. சரியா? என்ன பேர் அவங்களுக்கு? 2 பேரும் ஒற்று இணை பிரியாதவர்களாக இருந்தாங்களா? ஒருத்தன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தனுக்கு என்ன வருது? முகமே மாறுது. எந்த அளவுக்கு பொறாமை! அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்கு பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. மோசே யாத்ராகம் 3:6-12. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு முடிகிறார். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டி எகிப்தியர் அவர்களை ஒடுக்கையும், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி,
பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம். ஐயோ, எப்படிப்பட்ட ஆட்களை தேவன் தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். நான் எம்மாத்திரம். நான் எப்படி செய்யுது? நான் எம்மாத்திரம் அவங்களதான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு அவர், நான் உன்னுடன் இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே இங்கே மோசே பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் பலுகி பெறுகிறாங்கன்னு சொல்லி பார்வன்னா சொல்கிறார், இந்த யூதருக்கு ஆண் பிள்ளை பிறந்தா என்ன செய், கொலை விடாதீங்க, அவங்கள ஆண் பிள்ளை ஒருத்தரையும் விடாதீங்க. இப்போ மோசை பிறக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சு வைக்க பார்க்குறாங்க, எப்படி காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் 3 மாதம் என்ன ஆயிடுச்சு, இவன் போடுற சத்தத்தில் என்ன செய்ய முடியல, இவனை ஒழிச்சு வைக்க. சரி, ஒரு சின்ன கூடை மாதிரி செஞ்சு நதியில் என்ன செய்கிறாங்க, விட்டுறாங்க. சரியா? அப்போ அவங்க அக்கா நின்று பார்த்துனே இருக்குது, குழந்தைக்கு என்ன போகுது பார்த்துனே. அப்போ பார்வோனின் குமாரத்தி வரும்போது அந்த குழந்தை அழுகுது. இப்போ ஆளான் போய் பாரு, அது என்ன சத்தம் கேட்குது, குழந்தை எதுவும் அழுகுது. பார்த்தா மோசே இப்போ சொன்னால், இது இந்த யூத குழந்தையாக இருக்க போல, பாவம், நான் எடுத்துக்கிறேன், இந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், நான் வளர்க்குறேன். இந்த அக்கா அங்கேருந்து பார்த்துனே இருக்குது. சரியா? நம்ம தம்பி எடுத்துக்கினாங்க, பார்வோன் குமாரத்தி வந்து எடுத்து வழியே ஓடி வந்து, மாமா என்னம்மா, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ஒரு ஆளை கூட்டின்னு வரட்டா? வழியே என்ன மூளை வேலை செய்தா இல்லையா? அதுக்கு மூளை வேலை செஞ்சுதா இல்லையா அக்காவுக்கு? பார்த்து கற்றுங்க. சரியா? அக்கான்னு பெருமை பாராட்டினர் கூட, மூளையாக தான் செஞ்சுருக்கீங்களா? நான் அண்ணன், நான் அக்கா அப்படின்னு எக்காலம் ஊற்றின்னு இருக்காதீங்க. என்ன செஞ்சீங்க? உங்கள் கீழே இருக்கிறாங்களே உங்கள் தம்பிங்களுக்கும் தங்கச்சிங்களுக்கும் என்ன செஞ்சீங்க, அதை யோசித்து பாருங்க. சரியா? ஓடி போகுது, இந்த பிள்ளைய வேலை கூட்டின்னு வாமா, நேராக யார போகுது, அவங்க அம்மாவே வாமா வாமா வாமா, என்ன வா பாருங்க, இந்தாங்க இவங்க இந்த பிள்ளைய பார்வோனுக்கு வந்தால் இந்த பிள்ளைய எனக்காக நான் உனக்கு என்ன செய்கிறேன், சம்பளம் தரேன். எத்தனை அம்மாவுக்கு சம்பளம் தராங்க பிள்ளை வளர்க்குறதுக்கு? தராங்களா? இதே சொன்னேன், ஒரு வீட்டில் புருஷன்தான் வேலை செய்கிறார், அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. சரியா? புருஷன் போய் ஏதோ வாங்கிட்டார், அவருக்கு ஏதோ வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, என்ன பண்ணார், போய் வாங்கிட்டாருங்க. வாங்கின்னு வந்த மனைவிக்கு இவ்வளோ காசு எதுக்கு வீட்டில் எவ்வளோ செலவு இருக்குது, வீட்டில் எவ்வளோ, இதை போய் வாங்கின்னு வந்திருக்கிறீங்களே, என்ன பண்ணுறாங்க? ஐயா என்னான்னாரு, என் சம்பளம் தானே, என் சம்பளம் என் காசு தானே, என்ன வேணா? அப்படியா? அடுத்த நாள் காலையில் இவ்வளோ பெரிய பில் இருக்குது, இவ்வளோ பில், எனக்கு சம்பளம் வேணும், பிள்ளையை வளர்க்குறதுக்கு இவ்வளோ, சமைக்கிறதுக்கு இவ்வளோ, வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ, கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு. பார்த்தா என்னம்மா என் சம்பளத்தோட அதிகமாக இருக்குது உன் பில்லு, என் சம்பளமே எனக்கு இல்லையே, எனக்கு இன்னும் எங்கே நான் இது உனக்கு பே பண்ணுறது, எப்படி நான் உனக்கு பே பண்ணுறது, என் சம்பளத்தோடு அதிகமாக பில் கொடுக்குறிய நீ. சரியா? இதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க? வாய்க்கு வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சரியா? ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இங்கே பேசுனீங்கன்னா இது வேறு, இதே வேறு. எங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதை, அளந்து பேசுங்க. இது அப்படி இல்லை, இங்கே 10 வருஷம் ஆனாலும் அதை சொல்லி காட்டுறாங்க, அது 20 வருஷம் ஆனாலும் ஆரம்பிக்கும். அது இன்றைக்கி சண்டைனா இன்றைக்கி ஆரம்பிக்காது, 25 வருஷம் முன்னாடி என்ன சொன்னீங்களோ அங்கேருந்து, ஏன்னா எல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க.
கம்ப்யூட்டரே அவசியம் இல்லை, இவங்க மூளையில் எல்லாம் இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும், எல்லா ஃபைலும் இருக்குது. அவங்க கம்ப்யூட்டர்லையாவது எரேஸ் ஆகிடும். இதை தப்பி பட்டன் அமுத்திங்கன்னா போடு, இது போகாது. இது இந்த கம்ப்யூட்டரில் அது எல்லாம் வரும், அது எல்லாம் வரும். வருதா இல்லையா? எனக்கு ஒன்றே தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்காதிங்க, சரியா? ஆகவே நான் உனக்கு சம்பளம் தரேன். இந்த மோசே வளர்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடச்சிது? அரண்மனையில் எல்லா இதோட ஞானத்தில், எகிப்தின் எல்லா ஞானம் எல்லாம் கற்றுன எல்லா வசதியோட வாழ்ந்துன்னு இருக்கிற மோசே பெரியவன் ஆனபோது ஒன்றா எல்லாம் பண்ணுறோம். போய் பார்க்கலாம், நம்ம ஜனத்தை போய் பார்க்கலாம். நம்ம ஒன்றும் இந்த ஜனம் இல்லைப்பா, நம்ம ஒன்றும் இவங்க ஜனம், நம்ம ஜனம் எப்படி இருக்கிறாங்க, சரியா? அங்கே போனால் ஒருத்தன் எகிப்தியன் யூதனை போட்டு அடிக்கிறான். மோசே வந்து இன்னும் ஏன் அவனையும் அடிக்கிற சொல்லி இந்த எகிப்தியனை கொலை பண்ணிடுறான். இன்னொரு முறை போனால் 2 யூதனும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. 2 அப்போ இப்படி சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க. அதுக்கு ஒருத்தன் என்ன, அவனை எகிப்தியனை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணலான்னு பார்க்குறியா? ஐயோ, எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு போல். இது பார்வோனுக்கு தெரிய வந்தால் என்ன பண்ண சரி தப்பிச்சு அப்படி வனாந்திரத்தில், சரியா? இதுவே அரண்மனையில் வளர்ந்து வந்திருந்த மோசே தான் ஜனம் உதவி செய்ய போய் எல்லாத்தையும் விட்டு ஓடி வனாந்திரத்தில் 40 வருஷம் எங்கே இருக்கிற? ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற, சரியா? நீங்கள் வந்து அரண்மனையில் வளர்ந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு போய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த மாதிரியா நான் இன்னொன்றும் நினச்சின்னு இருந்தேனே, எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இன்னொன்றும் நினச்சின்னு இருந்தேனே. இப்போ 40 வருஷம் என்ன பண்ணின்னு இருக்கிறேன்? ஆடு மேய்ச்சின்னு இருக்கேனே. அதே அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒரு செடி எரியுது. அவன் பார்க்குறான், என்ன அந்த செடி, ஆனால் அழிந்து போக மாட்டேது, அப்படியே எரிஞ்சுன்னு உயிரும் இது இருக்குது, ஒன்றுமே சாம்பல் ஆகலை. என்ன இது? அங்கே கிட்ட போகும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். 40 வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற மோசே வந்து என்ன, என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, எப்படி இருந்தேன் நான் அரண்மனை, இன்றைக்கி 40 வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறேனே, எனக்கு என்ன எதிர்காலம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்திருக்கலாம், சரியா? ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசையை குறித்தே பேசவில்லை. மோசே நீ இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிற, மோசே நீ இந்த மாதிரி வனாந்தத்தை உட்காந்து இருக்கிற, இன்னும் எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சின்னு மோசையை பற்றியே, அவன் கஷ்டத்தை பற்றியும் பேசலை, அவன் எப்படி இருக்கிறான், அவன் மனநிலை அதை பற்றியே, அவனை பற்றியே பேசலாங்க. பார்த்தீங்களா அந்த வசனத்தில்? மோசையை பற்றியே பேசல. அவன் 40 வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், அவனை பற்றியே பேசல. என்ன பேசுகிறார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே இவனை பற்றி அங்கே பேசுகிறார். அங்கே பார், எகிப்தில் என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, உபத்திரவம், அதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு, அவங்க கூக்குற உன் கூக்குரலை பற்றி இல்லை, அவங்க கூக்குரலை கேட்குற, அதுக்கு என் காதில் வருது. அவர்கள் படுகிற வேதனைகளையும் உன் வேதனையை பற்றி அவங்க வேதனையை அறிந்திருக்கிறேன், பார்க்குறேன், கேட்குறேன், அறிந்து அவர்களை விடுதலையாக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன், சரியா? ஆகவே மோசேயின் வனாந்தர வாழ்க்கை எப்பொழுது மாறினது? அவனை பற்றி யோசிச்சதுனால மாறல. அங்கே கஷ்டம், அங்கே ஆண்டோடைய மக்கள், அங்கே போனி, அங்கே போ, அவங்கள விடுதலையாக்க, அவங்க கஷ்டம், அவங்க வேதனை, அவங்க கண்ணீர் என் சமூகத்துக்கு வந்து, இந்த நாட்களிலே நீங்கள் மற்றவங்கள நினைங்க, மற்றவங்க படுகிற வேதனையை நினைங்க. தன்னால் உங்கள் சிறையிருப்பு மாறும், தன்னால் உங்கள் கண்ணீர் மாறும். உங்களே நினச்சின்னு அந்த சுயநலமாக இருந்தால் அப்படியே ஆடுதான் மேய்ச்சின்னு இருக்கும். மோசே வனாந்தர வாழ்க்கை எப்பொழுது மாறினது? அங்கே எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரம், வேதனை, அவங்க கண்ணீர், சத்தம் என் காதில், அவர்களை விடுவிக்கும்படி நான், நீ போ, நீ போ, அந்த ஜனங்களை என்ன செய், விடுதலையாக
அங்கே போகும்பொழுது தான் தன்னை பற்றி இல்லை, அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்களே அவங்கள ஆண்டவர் என்ன அனுப்புகிறார், போ சொல்கிறார். நான் ஏமாத்துறேன், நீ போ, நான் கூட இருக்கிற போ. ஆண்டவர் கீழ்ப்படிந்து போகும்பொழுது தான். அதனால தான் மோசே பெரிய தலைவர். மற்றவங்கள பற்றி யோசிக்கலன்னு கடைசி வரைக்கும் ஆடு மேய்ச்சின்னு போய் சேர்ந்துருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு போய் சேர்ந்துக்கணும். பெரிய தலைவனாக மாறியே இருக்க முடியாது. தனியே யோசித்துன்னு இருந்தால் எகிப்தில் அவங்க கஷ்டப்பட்டா பட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருந்தான்னு வைங்க, அப்படி வனாந்திரத்திலே தான் போயிடும். எப்போ அவனுடைய வாழ்க்கை மாறின தன்னை மறந்து அங்கே அங்கே ஜனங்க வேதனை, அங்கே போ, அங்கே போ. இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு, ஆண்டவர் யாருக்கு போய் உதவி செய்யணும், யாருக்கு போய் யாருடைய வேதனையை மாற்றணும், யாருடைய கண்ணீரை துடைக்கணும். அப்பொழுதுதான் உங்கள் சிறையிருப்பு. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தப்பு, அவன் சிறையிருப்பு தனக்காக ஜெபம் பண்ணும்போது மாறல. யாருக்காக? அவனுக்கு ஜெபம் பண்ணும், அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது உன் சிறையிருப்பு மாறும். இந்த நாட்களில் அந்த சுயநலத்தை விடணும். நம்ம சுயநலத்தை, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லாவும் என்ன செய்யணும். ஒருத்தர் கஷ்டம்னா அப்படி இல்லைன்னா ஒரே சரீரமாக இல்லைன்னு அர்த்தம். கிதியோன், நியாயாதிபதிகள் 6:11 அதிகாரத்தில் இவங்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்க. தேவனுடைய மக்கள்லாம் அடிமை போட்டு உபத்திரத்திலையும் வேதனையிலும் இருக்கிறாங்க. சரியா? அப்பொழுதுதான் கிதியோனிடத்தில் தேவனுடைய தூதன் வருகிறார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவரின் கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைகளுக்கு சமீபமாக அதை அப்படின்னா அவங்க எடுத்துன்னு போயிடுவான். இவனுடைய தானியத்தெல்லாம் கோதுமையில் என்ன பண்ணுவான்னா தூக்கின்னு போயிடுவான். அதனால தான் தனியாக போய் அவங்க பாத்திர போகிறாங்க. இந்த மீதியார் எடுத்துன்னு போய் தனியாக என்ன பண்ணுறாரு, கோதுமை சேர்த்து. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தருடனே இருக்கிறார். கர்த்தருடைய தூதன் உன்னை பார்த்து என்னான்னு கூப்பிட்றார், நீ பராக்கிரமசாலி, கர்த்தருனோடு. ஆமாங்க, நான் தாங்க கரெக்டாக வந்தீங்கன்னு சொன்னாரா? என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இங்கே உட்காந்துருக்குறேன். இவ்வளோ நாள் அதை என்னை கண்டுபிடிச்சின்னு வரத்துக்கு என்ன வேற எங்கன்னா சுற்றி நின்றீங்களா? அட்ரஸ் தெரியாமல் என்னான்றார் கிதியோன். அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்? இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஏன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே அந்த அற்புதம்லாம் எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே, இப்படிப்பட்ட அற்புதம் ஆண்டவர் செய்தார், அதிசயங்களை செய்தார் என்று சொன்னார்களே, அதை கேட்டோமே, எங்கள் பிதாக்கள் சொன்னார்களே, எங்கே அந்த அற்புதங்களெல்லாம்? எங்கே எங்கே எங்களுக்கு நடக்கலையே, எங்களுக்கு இந்த அற்புதம்லாம் நடக்கவில்லையே, எங்கே அந்த அற்புதங்கள்? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு. பராக்கிரமசாலின்னு எங்கெங்க நாங்கள் கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம்? ஏன் இவ்வளோ கண்ணீர்? ஏன் எங்களுக்கு இவ்வளோ வேதனை? ஏன் அந்த எங்கே அந்த அற்புதம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோமே, எங்கே அந்த அற்புதம்? ஆண்டவர் எங்க மீதியானார் கையில் கைவிட்டாரே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ,
நீ இஸ்ரவேலை மீதியானவர் கைக்கு நீங்கள் ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. ஒன்று பெரிய இதாக இருக்கிற பலத்தோடு என்ன செய். உட்காந்து ஒரு பிரயோஜனம், போ. இருக்கிற பலத்தோடு போ. நான் உன்னை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நான் உன்னை, நீ என்ன செய்வ, மீதியானவர் கைக்கு இஸ்ரவேல் என்ன பண்ணுவேன், ரட்சிப்பாய். அப்படியாங்க உடனே விசுவாசிக்கிறாரா? அதற்காக என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேல என் குடும்பம் மிகவும் எளியது. எங்கள் கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் தான் இருக்கிறது இல்லையே, கீழே இருக்குது. கீழே எளியது, ஒன்றுமே இல்லை. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சரி, எங்கள் குடும்பமே கீழே இருக்குது. அதில் இன்னும் கீழே இருக்கிறேன். அதில் கீழே இருக்கிறேன். என் குடும்பமும் ஒன்றும் இல்லை, நானும் நான் எங்கே எப்படி யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? பெரிய வெற்றியை காணும்படி, பெரிய வல்லமை, அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள? அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூடனே ஒரே மனுஷனை ஒரு அடி, நீ மீதியானவரை ஒரு அடிப்பாய். நீ ஒன்றும் பயப்படாது. ஒன்றுமே, ஒரே மனுஷன் அடிக்கிற போல் அத்தனை பேரும் என்ன செய்வேன், அடிப்பாய். காரணம் என்னன்னா, உன்னோடு இருக்கிறேன். நான் ஏமாத்திரம், என் வீடு, என் குடும்பம் என்ன ஆத்திரம், நான் ஒன்றுமே இல்லையே, நீ ஒன்றுமே இல்லையே. அவர்களை தான் காத்து. ஏன்னா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்ட. யார் இந்த ஆண்டிலே வெற்றியை அனுபவிப்பார்கள்? இப்படிப்பட்ட இந்த மக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நான் உன்னோடு, அதான் நீ ஏன் வெற்றினா ஒன்றும் இல்லை, நான் அதை தான், நீ சொந்தமாக போனால் ஒன்றும் கிடைக்காது உனக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அனுப்பினேன். எத்தனை பேர் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அவர் கூட இருந்து அனுப்பும்பொழுது காரியம்லாம் என்ன செய்யும், வெற்றியாக மாறும். ஏன்னா நீங்கள், நான் ஒன்றும் இல்லை, அது பரவாயில்ல, நீ ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ கேட்கலாமா வாடாமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கணக்கு ஒழுங்காக தெரியுமானே, அதே இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். கணக்கு ஒழுங்காக தெரியுமா? நான் 95லேருந்து உங்களை பார்த்துன்னு இருக்கிறேன். நான் நேற்று இன்னைக்கு இல்லை, 95லேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ ஒரு 0 இருக்குதுன்னு வச்சுங்க, சரியா? 0ன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, தமிழில் என்ன 0க்கு, அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை நல்லா உடனே பதில் வருது. மீதி எதுக்கும் பதில் வருது. இது என்ன 0ன்னா உடனே பதில் வருது பாருங்கள். 0 0 ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் 0 ஆண்டவரே. ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறாருன்னு வைங்க. 1ன்னு நின்னா என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த 0? இப்போ அந்த 0 பக்கத்தில் ஆண்டவர் ஒருத்தராக நிற்கிறாருன்னு வைங்க. இப்போ அதுக்கு என்ன ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சா? ஆண்டவரே, நான் அதில் மாத்திரம் இல்லை, இதுலேயோ நான் 0, 2 0. ஆண்டவர் நின்னா இப்போ என்ன ஆகுது? அதில் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இதுலேயோ நான் 0. அப்படியாப்பா, நான் நிற்கிறேன், இப்போ என்ன ஆயிடுச்சு? அது அதில் மாத்திரம் இல்லை ஆண்டவர், இதுலேயோ நான் 0. நீங்கள் எந்த அளவுக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு போகிறேன்னு இருக்கிறீங்களே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு வந்தால் என்ன ஆகிடுது? அதுதான் ரகசியம். அதுதான், நீ இன்னவோ எத்தனை 0வோ அத்தனையும் உனக்கு நல்லது தான். நீ எந்த அளவுக்கு ஒன்று வெறுமையாக்குறியோ, உன் பெருமையெல்லாம் விட்டு வேரோடும் இருதயத்தில் எல்லாம் பெருமை, அகந்தை எல்லாத்தையும் எடுத்து, எந்த அளவுக்கு நீ இதுலேயும் 0, இதுலேயும் 0, இதில் எவ்வளோ 0 ஆகினா போக 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 நான் உன்னோட இருக்கிறேன் என்ன ஆகிடும்? இதுதான் இன்றைக்கி. நான் ஏமாத்துறேன், என் குடும்பம் ஒன்றும் இல்லை, நான் என் குடும்பத்தில் நான் தான் சரியா. நான் எப்படி? நான் உன்னோட இருக்கிறேன், நீ சும்மா அங்கே இருக்கிற பலத்தோட போ. நான் இருக்கிறேன், நான் ஒன்று அனுப்புகிறேன். ஒரே மனிதனை
முறியடிக்கிறது போல் எல்லாரையும் என்ன செய்வேன் முறியடிப்பார். இந்த ஆண்டது விசுவாசி. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக, யாரும் மாம்சமான எவனும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்ட. ஆண்டவர் நீர் கூட இருக்கணும். அதனால் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் அது விசுவாசி. நீர்தான் 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 சொல்லும்பொழுது, இந்த ஆண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றுவார், வெற்றியை கொடுப்பார். தாவீது 2 சாமுவேல் 7:8-11. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. நீ இன்றைக்கி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற, சரியா? ஆனால் நீ ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்த? நீ ஆடு மேய்ச்சின்னு இருந்த. ஆடு மேய்ச்சின்னு அந்த காலத்துலேயும் யாரும் அந்த தொழில் பெருசாக நினைப்பாங்களா? இன்றைக்கி பெருசாக நினைக்கிறாங்களா? பிள்ளைங்க படிக்கலைன்னா என்ன சொல்கிறாங்க? ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன பண்ணுவ நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கலெக்டர் ஆகணும் அர்த்தமா? படிக்கலைன்னா என்ன பண்ணின்னு இருப்ப? ஆடு மேய்ச்சின்னு இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் இன்றைக்கும் அதான் செஞ்சுனது. நீ ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாய், ஆடுகளின் பின்னே போன உன்னை நான் என்ன செஞ்சேன்? என் ஜனங்களுக்கு அதிபதியாக உன்னை. நீ போன எவ்விடத்திலும் முன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, எங்கே போனாலும் அவன் கூட இருந்தேன் நான். யாரெல்லாம் உனக்கு விரோதம் எல்லாரையும் நிர்மூலமாக்கி, உன் சத்துருக்களை எல்லாரும் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். உன் பேர், நீ ஆடு மேய்ச்சின்னு இருந்த. இன்றைக்கி உன் பேர் எங்கே இருக்குது? உலகத்தில் பெரிய மக்களுடைய பேருக்கு ஒத்த பேர் உனக்கு இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த இஸ்ரேல் கொடி பறந்து கொண்டு இருக்கு. நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அது பேர் என்ன? தாவீதின் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் நட்சத்திரம். இன்றைக்கும் அவன் இறந்து ஆயிரக்கணக்கான வருஷம், இன்றைக்கும் அந்த கொடி பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடி. இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளிட்ட நாள் வரையில் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டி உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்கள் இளைப்பாறவும் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை கொண்டு போடுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இவை இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். 1 சாமுவேல் 17:23-37. தாவீது கோலியாத் சம்பவம். யாரை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார்? அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னோம். அதை தாவீது. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு நீங்கி ஓடி எல்லாம் ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. நான் வந்து நின்னாலே எல்லாம் என்ன பண்ண எல்லாம் அந்நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நிற்க அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேல் சர்வமானியம் கொடு. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்ய? ஜீவனில் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் மாத்திரம்
அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லவனுக்கு என்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தையில் அவனுக்கு அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது, பரவாயில்லப்பா தம்பி, உனக்காத தைரியம் இருக்குதே, எல்லாரும் நாங்கள்லாம் ஓடுறோம் பார் என்று பாராட்டினான். ரொம்ப சந்தோஷம், நீ வந்த, நீ போய் சண்டை போடுன்னு சொன்னானா. குடும்பத்திலேருந்து அவனுக்கு உற்சாகம் கிடச்சதா? அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் வீட்டில் யாரும் அவரை பாராட்டல. அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? மட்டம் தட்டுறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் அவங்களும் உருப்பட மாட்டாங்க, மற்றவங்களும் உருப்பட விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? எல்லாம் ஓடுறாங்க. அவன் வந்து நின்னானே எல்லாம் இவன் போகிறேன்றான், நான் போய் யுத்தம் பண்ணுறேன்னு ஒருத்தன் சொல்கிறானே, யாராவது அவனை எதாவது பாராட்டினாங்களா? அகங்காரம், பெருமை. நீ ஆடு விட்டு இங்கே வந்து ஆட்டு மேய்க்கிறவனுக்கு உனக்கு என்ன இங்கே வேலை? அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்திருக்க முகாந்திரம் அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன்போலே உத்தரவு. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். ராஜாவுக்கு போகுது, இங்கே ஒருத்தன் போகிறான்றான், என்னான்னு தெரில, எனக்கு என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஒருவேளை ஒரு எதாவது மென்டலாக இருக்கிறான்னா என்னன்னு தெரியாது. எதை குஷ்டு வந்துட்டு சில பேர் இல்லை, பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிற்பானுங்க பாருங்க, குடி போதாது குடிச்ச வீராப்பில் எங்கே போய் நிற்பான் இவன். அந்த மாதிரி எதாவது போகிறேன்றான்னா என்ன? நான் போகிறேன் என்னான்றான், அங்கெல்லாம் அலறின்னு ஓடுறாங்க. இவன் என்னான்ற, நான் போகிறேன்றான். தாவீது சவுலை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது. உம்முடைய அடியானாகிய நான் போய் பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணணும். ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு, போப்பா நீ பெரிய வீரன், நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னானா நன்ற ராஜா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால், நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் வீரன். நீங்கள் பப்பு நீ இளைஞன், நீ ஆடு மேய்ச்சிருந்து வந்துடும், நீ எப்படி போய் அவன் சின்ன வயதில் வீராமன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, ஆடு மேய்க்கிறேன்னு நடிக்காதீங்க, அந்த வேலையை நான் உண்மையாக தான் செய்யும். சின்ன வேலையாக இருந்தாலும் அதை உண்மையாக தான் செய்யும். ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடிக்கும். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு, அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சரியா? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானையாக நான் கொன்றேன். விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தீன் அவனில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். இவன் யார்? ஆண்டுடைய சேனையை நிந்திக்க இவன் யார்? இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும். யார் என்ன, சிங்கம் வந்துச்சு, யார் என்னை விடுவித்தார்? கர்த்தர். அதே கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கும். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இந்த நாட்களில் விசுவாசி, இளைஞன்,
இருக்கட்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் அவரை என் கைக்கு என்ன செய்வார், தப்புவிப்பார். அந்த விசுவாசம். 1 சாமுவேல் 18:12-14. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக தாவீது தன் செயலில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். சவுல் தாவீதுக்கு சத்ருவாக மாறிட்டான். கோலியாத்தை ஜெயித்த பிறகு ஜனங்கள்லாம் அப்போ தான் புது பாட்டு கட்டினாங்க. ஒழுங்காக பழைய பாட்டே பாடியிருக்கலாம். பழைய பாட்டே பாடியிருந்தால் பிரச்சனை வந்திருக்கு. அது ஒரு புது பாட்டு பாடலாம், புது பாட்டு பாடலாம். என்னான்னு பாடினாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. ஏன் ஒருத்தர் கம்பேர் பண்ண? சில பேருக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. அவனை பாரு, இவங்கள பாரு, நீ பாரு எப்படி இருக்கிற. ஏன் யார் என்ன பண்ணின்னு கம்பேர் பண்ண? அவன் இவன் 1000, இவன். இதனால தான் வீண் பிரச்சனை வந்துச்சு. வருதா இல்லையா? இன்னொருத்தவங்களோட ஒருத்தர் ஒப்பிட்டு பாரு அவன் நீ இப்படின்னா பிரச்சனை வருமா வராதா? அது சில பேருக்கு அந்த ஒரு கிருபை இருக்குது போல். எல்லாரையும் கம்பேர் பண்ணினே இருப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணின்னு இருப்பாங்க? கம்பேர் பண்ணின்னு தேவையில்லாத. சவுலுக்கு டாடா என்ன 1000ன்றாங்க, இவனுக்கு என்னன்றாங்க 10,000. அடுத்தது என்ன, என்னை தள்ளிடுவாங்க போல். அன்னையிலேருந்து அவன் தாவீதுக்கு சத்ருவா மாறினான். அப்போ தான் வசனம், கர்த்தர் அவனோடு மிகவும் புத்திமானா எதுலேயும் ஊர்னு தப்பிக்கும்படி கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மோடு இருந்து இந்த ஆண்டிலே வெற்றி பெறும்படி எத்தனை பேர் இந்த ஆண்டு கர்த்தர் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் விதைக்கும் பொழுது 100 மடங்கு அறுவடை வந்தது. கர்த்தர் அவனோடு இருந்து. மோசே, நான் அவனோடு இருக்கிறேன். கிதியோ, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போது தாவி, கர்த்தர் சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் என்னை தப்பி இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை. எல்லா எளிய மக்கள் யாருமே ஒன்றும் நான் ஏமாத்துறோம், நான் யாரும் ஆடு மேய்ச்சின்னு நான் ஒன்றுமே இல்லை, என் குடும்பம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவங்களதான். எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா மாம்சமான எவனும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது. நாட்களே நம்மை தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி உடைய பலத்த கைக்குள் நீங்கள்லாம் ஆண்டவர் உயர்த்தினார். நம்ம தியானித்த எல்லாருமே கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சார்? உயர்த்தினார். பெரிய வெற்றி, பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் இந்த நாட்களிலே, ஆண்டவரே எங்களுக்கும் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை போற்றி பாடி எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களோடு நீ பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரம், நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய உதவியினால், நீர் அவர்களோடு இருந்ததினால் வெற்றியை அனுபவித்த மக்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். பஞ்ச தேசத்தில்
ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்து 100 மடங்கு விளைச்சலை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்தீர். அவனை ஐஸ்வர்யவனாக்கினீர். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்கின தேவன். இந்த நாட்களிலும் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். மோசையை ஆசீர்வதித்த தேவன். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு மோசையை கொண்டு ஒரு பெரிய விடுதலை கொண்டு எகிப்திலே என் ஜனங்களுடைய வேதனை, அவருடைய கண்ணீர், அவருடைய பாடுகளை நான் அவர்களை விடுவிக்கும்படி உன்னை அனுப்புகிறேன். நான் எம்மாத்திரம் நான் உன்னோடு இருக்கிறேன். மோசையை கொண்டு பெரிய ஒரு விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தேவன். கிதியோனை கொண்டு பெரிய நான் எம்மாத்திரம். என் குடும்பம் மிகவும் எளிது. என் குடும்பத்திலே நான் எல்லாரை விட சிறியவன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரே மனிதனை முறியடிப்பது போல மீதியாரை முறியடிப்பார். கிதியோனை கொண்டு பெரிய ஜெயத்தையும் வெற்றியும் ஆண்டவரே நம்முடைய மக்களுக்கு நீர் கொண்டு வந்தீர். நாட்களிலே அப்படியே செய்வீராக. தாவீதை ஆசீர்வதித்த தேவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை என் ஜனங்களுக்கு அதிபதியாக்கினேன். பூமியிலே பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன். இந்த தாவீதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தின தேவன். எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நான் போகிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை கொடுத்து சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த தேவன். இந்த பெலிஸ்தீனுக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார். அந்த விசுவாசம், அந்த தைரியம் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும்படி இளைஞன் ஆடு மேய்த்து கொண்டு தாவீதை தெரிந்து கொண்டீர். புத்திமானாய் நடக்கும்படி செய்தீர். இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் சவால்கள் எப்படிப்பட்ட கோலியாத்தை போல பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இந்த நாட்களில் கர்த்தரனோடு இருக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் வீழ்த்தும்படி செய்வார். இம்மட்டும் எனக்கு உதவின ஆண்டவர் இன்றைக்கு மணி விடுவிப்பார். அந்த விசுவாசம் தாவீதை போல எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, வெற்றி பெறும்படி, இப்படிப்பட்ட காரியங்கள் முன்பதாக காணப்பட்டாலும் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கும்படி பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் உதவி செய்வீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, நல்ல சுகம்பலன் தாரும். கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணும். குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்கிறார். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவோடு இருப்பதாக வழிநடத்துவீராக. எல்லா துதிக நம்மைக்கு செலுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமையுடைய பரிசுத்த நாம் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கரத்தின் கிரியை குறித்திடுவி, பிள்ளைகள் நிலையை விளம்பிடுவி, கட்டளை கத்தரு கழித்திடுவி, கத்தரின் வாக்கினை உணர்ந்திடுவி, கட்டளை கத்தரு கழித்திடுவி, கத்தரின் வாக்கினை உணர்ந்திடுவி.
தாங்கிடுவார், புதிய வல்லமை அளித்திடுவார், முடிவு வரையும் நடத்திடுவார், புதிய வல்லமை அளித்திடுவார், முடிவு வரையும் நடத்திடுவார். கரத்தின் கிரியை குறித்திடுவீர், பிள்ளைகள் நிலையை விளம்பிடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின் வாக்கினை உணர்ந்திடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின் வாக்கினை உணர்ந்திடுவீர். வேந்தரின் இடைக்கட்டு அவிழ்ந்திடுமே, ஜாதிகள் அடங்கி கீழ்ப்படியும், வாசல் கதவுகள் திறந்திடுமே, கரத்தின் கிரியை குறித்திடுவீர், வாசல் கதவுகள் திறந்திடுமே, கரத்தின் கிரியை குறித்திடுவீர், கரத்தின் கிரியை குறித்திடுவீர், பிள்ளைகள் நிலையை விளம்பிடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின் வாக்கினை உணர்ந்திடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின் வாக்கினை உணர்ந்திடுவீர். வெண்கல கதவுகள் உடைந்திடுமே, இரும்பு தாழ்பால் முறிந்திடுமே, இருளின் பொக்கிஷம் வெளிப்படுமே, ஒளிபிட புதையல் அழித்திடுவார், இருளின் பொக்கிஷம் வெளிப்படுமே, ஒளிபிட புதையல் அழித்திடுவார். கரத்தின் கிரியை குறித்திடுவீர், பிள்ளைகள் நிலையை விளம்பிடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின் வாக்கினை உணர்ந்திடுவீர், கட்டளை கர்த்தருக்கு அளித்திடுவீர், கர்த்தரின்